இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரத்தின் இந்த இறுதி நாளிலும் கூட ஆண்டவருக்காக ஆண்டவரில் நிலைத்து நின்ற மக்களை குறித்து நாம் தியானித்து வருகின்ற இந்த நாட்களிலே, இந்த கடைசி நாளிலே பரிசுத்த பவுலை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாம் நாளிலே ஆண்டவரை விட்டு விலகின மக்களை குறித்து நாம் தியானித்தோம். அதன் பிறகு தாவீது, யோபு, இன்னும் ஆண்டவரை விட்டு பிரியாதிருந்த கடைசி வரை ஆண்டவரோடு உத்தமமாய் வாழ்ந்த தேவ பிள்ளைகளை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலே நாம் பவுலை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த பரிசுத்த பவுல் என்று அழைக்கப்படுகிற இந்த பவுலை குறித்து நாம் பார்க்கிற பொழுது, இந்த பவுல் ஆண்டவருக்காக எத்தனையோ பாடுகளையும் உபத்திரவங்களையும் அவர் சகித்தவர். சவுலாக இருந்த அவரை ஆண்டவர் சந்தித்து அவரை பவுலாக மாற்றினார். என்றைக்கு ஆண்டவரால் அவர் தொடப்பட்டாரோ, என்றைக்கு ஆண்டவரால் அவர் பிடிக்கப்பட்டாரோ, அன்றிலிருந்து நாம் அப்போஸ்தலர்களை நாம் வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்காக அநேக பாடுகளையும் உபத்திரவங்களையும் அவர் சகித்தார். நிந்தைகளை அவர் சகித்தார், அநேக அடிகளை சகித்தார். ஆனாலும் கூட ஒரு இடத்திலையும் பவுல் என்ன செய்யலை? கர்த்தரை விட்டு விலகவில்லை, கர்த்தரை விட்டு அவர் பின்வாங்கவில்லை. அவருடைய வார்த்தைகளிலும் அவருடைய ஊழியத்திலும் தன்னை இன்னும் அதிகமாய் அவர் என்ன செய்தார்? தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். எந்த விதத்திலும் அவர் சோர்ந்து போகவில்லை. மீண்டும் மீண்டும் மீண்டுமாக கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை எல்லா இடங்களிலும் என்ன செய்ய வேண்டும்? அறிவிக்க வேண்டும். அவர் ஒரு நாளும் அவருடைய அன்பை விட்டு அவர் பிரிந்து போகவில்லை. அவருடைய கர்த்தரை விட்டு அவர் ஒரு நாளும் விலகவில்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எத்தனையோ பாடுகளை சகித்தார், எத்தனையோ உபத்திரவங்களை அவர் சகித்தார். அவர் சொல்கிறார், யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டார், 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டார், 1 தரம் கல்லெறியுண்டார், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தார், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதையும் கழித்தார், அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அவர் பல கஷ்டங்களை அனுபவித்தார். சமுத்திரத்திலே அவர் கஷ்டத்தை அனுபவித்தார். பசியிலும் பட்டினியிலும் அவர் தன்னுடைய நாட்களை கடத்தினார். அவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்தாலும் அவர் சொல்லுகிறார், இவை எல்லாவற்றையும் விட ஒவ்வொரு சபைகளை குறித்த கவலை என்னை அதிகமாக வாட்டுகிறது. தன்னை பற்றி, தன்னுடைய பாடுகளை குறித்து அவர் ஒரு நாளும் என்ன செய்யலை? கவலைப்படவில்லை. இன்றைய நாட்களிலே நாமும் கடைசி காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சின்ன பிரச்சனைக்கும் நாம் கர்த்தரிடத்தில் முறுமுறுக்கிறோம். சின்ன காரியங்களுக்கு, ஒரு சின்ன தோல்வி, ஒரு சின்ன வியாதி, ஒரு பலவீனத்திற்கும் கூட நாம் கர்த்தரிடத்திலே நாம் முறுமுறுக்கிறோம். கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறோம். சோர்ந்து போய் கிடக்கிற மக்கள் அநேகர் உண்டு. கர்த்தரை விட்டு விலகின ஜனங்கள் அநேகர் உண்டு. நாம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விடுகின்ற மக்கள் இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு விடுகிறார்கள். கர்த்தரை பற்றி பிடிக்க உபத்திரவங்கள் சோதனைகளிலே நிலைத்து நிற்க முடியாதபடி விழுந்து போகிற மக்களை நாம் பார்க்கிறோம். இன்னும் கூட மாம்சமானதை தனக்கு புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மக்களை நாம் பார்க்கிறோம். மாம்சமானதை தனக்கு புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட உலகத்திலே கர்த்தரை விட்டு பின்வாங்குகிற கூட்டம் இன்றைக்கு ஏராளமாக இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், முடிவு பரியந்தம் நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அவரை விட்டு நாம் விலகுகிறவர்களாக அல்ல. நம்முடைய ஓட்டத்தை பாதி ஓட்டம் ஓடிவிட்டு நம்முடைய ஓட்டத்தை நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கிற ஓடுகிற ஒரு ஓட்டம்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. என்ன உபத்திரவம் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும் நம் ஆண்டவரை விட்டு விடக்கூடாது என்று சொல்லி நாம் இந்த நாட்களிலே நாம் பார்க்கிறோம். எத்தனையோ மக்கள், எத்தனையோ ஊழியக்காரர்கள், எத்தனையோ பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவுக்காக பாட அனுபவித்து இரத்த சாட்சிகளாக தங்களுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார்கள். எத்தனையோ மக்கள் ஆண்டவருக்காக, ஆண்டவர் மீது வைத்த அன்பின் காரணமாக தன்னுடைய ஜீவனை அவர்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். மரிப்பதற்கும் துணிந்திருக்கிறார்கள். தங்களுடைய உயிரை பணயம் வைத்து சுவிசேஷத்தை அறிவித்து பாடுகளை பட்டிருக்கிறார்கள். இப்போ ராஜ்யத்துக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக தங்களை வெறுமையாக்கி அவர்கள் கஷ்டங்களை அனுபவித்து சின்ன வயதிலேயே அவர்கள் மரித்து பரலோகத்திலே மேன்மையான ஒரு இடத்திலே இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட ஒரு பரிசுத்தவானை குறித்து நாம் பார்க்கிற பொழுது,
சிமிர்னா திருச்சபையின் போதகராக இருந்த 15ஆம் நூற்றாண்டின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய போலிகார்ப் என்கிற ஒரு பிஷப்பை குறித்து நாம் வாசித்த பொழுது, ரோம சக்கரவர்த்தியை கடவுள் என்று மக்கள் ஆராதிக்கும்படியாக நிர்பந்தப்படுத்தப்பட்டார்கள். அந்த ரோம சக்கரவர்த்தியை, அந்த ரோம சாம்ராஜ்யத்தில் அவங்க இருக்கிற பொழுது அவர்தான் கடவுள்னு சொல்லி அவரை தான் என்ன செய்யணும், ஆராதிக்கணும் என்று சொல்லி மக்கள் நிர்பந்தப்படுத்தப்பட்டார்கள். அநேகர் தங்களுடைய உயிருக்கு பயந்து அந்த ரோம சக்கரவர்த்தியை வணங்கினார்கள். ஆனால் அவர் வணங்க மறுத்துவிட்டார். நான் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர நான் யாரையும் என்ன செய்ய மாட்டேன், வணங்க மாட்டேன் என்று சொல்லி அவர் மறுத்துவிட்டார். கொலைக்களத்திற்கு அவர் அழைத்து செல்லப்பட்டார். எத்தனையோ பேர் அவரிடத்திலே மன்றாடினார்கள், நீங்கள் கிறிஸ்துவை மறுதளிச்சிருங்க, இந்த ஒரு தடவை அவரை மறுதளித்து விடுங்கள், உங்களுடைய ஜீவன் தப்பி போகும் என்று சொல்லி அவர் மேல் கரிசனை கொண்டவர்கள் எத்தனையோ பேர் அவருக்கு ஆலோசனை சொன்னார்கள். அப்பொழுது அந்த 86 வயது நிரம்பிய அந்த வயோதிக பேராயர் சொன்னாராம், கண்ணீரோடு சொன்னாராம், எனக்கு வயது 86 ஆகிறது, இந்த 86 வருஷம் எனக்கு அவர் ஒரு தீங்கு கூட செய்யவில்லை, எனக்கு அவர் எந்த தீமையும் செய்யலை, அவரை நான் எப்படி மறுதளிப்பேன், அவரை நான் எப்படி விட்டு விலகுவேன், அவரை விட்டு நான் விலகுவேன் என்று சொல்லி கண்ணீரோடு அவர் சொன்னாராம், நான் அவருக்காக மரிப்பேன், நான் அவரை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய விசுவாசத்திலே அவர் உறுதியாய் நிலைத்து நின்றாராம். இறுதியாக அவர் கொலை செய்யப்பட்டு அங்கு இருந்த மக்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்தார். இறுதியாக அவர் கொலை செய்யப்பட்டு மரித்து போனார். நாமும் கூட சிந்தித்து பார்ப்போம், எத்தனையோ மக்கள் இன்றைக்கும் கூட எத்தனையோ மிஷினரிகள் அவருக்காக பாட அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள், ஊழியத்தின் நிமித்தமாக, சுவிசேஷத்தின் நிமித்தமாக. ஆனால் நாம் ஒரு சின்ன உபத்திரவத்திற்கும் ஒரு சின்ன பிரச்சனைக்கும் நாம் மனம் தளர்ந்து போகிறோம், சோர்ந்து போகிறோம், நாம் கர்த்தரை விட்டு விலகி போகிறதையும் கூட நாம் பார்க்கிறோம். அப்படியல்ல, வசனம் சொல்கிறது, ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் அவருடைய கிரியைகளை கை கொண்டு வருகிறவர்களுக்கு, அவருடைய கற்பனைகளின்படி நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வாராம், பிதாவின் இடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அவனுக்கு ஆளுகையை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே நாம் முடிவு பரியந்தம் ஆண்டவரை விட்டு விலகாதபடி நாம் வாழ வேண்டும். இம்மைக்காக மாத்திரம் அல்ல, இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நாம் நம்பிக்கையை வைத்தால் எல்லா மனுஷரை காட்டிலும் நாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய அந்த கர்த்தரை நாம் விட்டு விடாதபடி பவுலை போல உபத்திரவமோ, வியாகுலமோ, பட்டயமோ, நாச மோசமோ, இவை எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்க முடியாது. உயர்வோ தாழ்வோ எதுவும் அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. இந்த கடைசி காலங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தோடு நாம் தேவனை சேவிக்க வேண்டும். இப்படிப்பட்ட வைராக்கியத்தோடு நாம் ஆண்டவரை பின்பற்றுகிற பொழுது நாமும் கூட முடிவு பரியந்தம் ஆண்டவரை விட்டு விலகாதபடி, முடிவு பரியந்தம் அவருடைய பாதையிலே நாம் வாழ்ந்து அந்த நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த பவுலை போல உபத்திரவங்கள், பாடுகளின் மத்தியிலும் ஆண்டவரே உம்மை விட்டு விலகாதபடி ஆண்டவரே நல்ல போராட்டத்தை இந்த உலகத்திலே போராடி விசுவாசத்தை காத்து கொண்டு தன்னுடைய ஓட்டத்தை முடித்தது போல நாங்களும் ஆண்டவரே இறுதி வரை நிலைத்து நிற்க எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நாள் முழுவதும் உங்கள் கிருபை, உங்கள் பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை 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 மகிமை